டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கோடை காலத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு டெசர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மற்ற ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட இந்த குல்ஃபி ஐஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குல்ஃபி ஐஸை கடைகளில் வாங்காமல் வீட்டிலே நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் குழு குல்ஃபி ஐஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பால் திக்கான பால், நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் வாங்கியிருக்கேன். இது ஃபுல் க்ரீம் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த சட்டியில் எல்லா பாலையும் ஊற்றிக்கலாம். பால் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான இனிப்பு ஒரு 100 கிராமு ஜீனி அதையும் சேர்த்துருங்க. இப்போ ஜீனியும் பாலும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். சின்ன பவுலில் ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமு பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 15 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சின்னதாக 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுபோல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். பால் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பிஸ்தா பருப்பை பொடியை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே நமக்கு கொதிச்சு நல்லா வெந்து ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ml பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் கஸ்டர்ட் பவுட்ரு வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ளதை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பால்லேயே நம்ம கரைச்சி விட்டுறலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா அருமையாக இருக்கும். குல்ஃபிக்கு இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு 40 ரூபா விலையிலே கிடைக்குது. இது நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ 40 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு ஒரு ஸ்பூனு தான் நாங்கள் பயன்படுத்தி கரைச்சிருக்கேன். இது நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பால் கொதிக்கும் போது அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடியில் லேசாக படியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் உள்ளே சேர்த்த உடனே நமக்கு பால் ரொம்ப திக்காகி வரும். அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த குல்ஃபி ஐஸ் நம்ம எனி டைப்பும் சாப்பிட்லாம். நைட்டு பண்ண இரவுலலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. குல்ஃபி ஐஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த குல்ஃபி ஐஸ்னால். அந்த குல்ஃபி ஐஸ் நம்ம ஹோம்மேட்டில் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ரொம்ப எளிமையான முறையில் பார்த்துட்ருக்கோம். இந்த சீசனில் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி குல்ஃபி ஐஸு நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்ருவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பால் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி சூப்பராக இந்த மாதிரி கொதித்து நல்லா வெந்து வரணும். இப்போ சட்டியில் பால் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷமாக நமக்கு நல்லா கொதிச்சு வந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு லேசான ஒரு கெட்டிப்பதம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பதம் வரணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மொத்தமாக இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் இன்னொரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் லேசாக வெதுவெதுப்பாக ஆறின பிறகு தான் அதை சேர்க்கணும். கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த குல்ஃபி பால் நல்லா வெதுன்னு ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக திக்காக வரும். நேரம் கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும். ப்ரெஸ் க்ரீம், அமுலில் ப்ரெஸ் க்ரீம் இருக்குது. இது ஒரு 70 ரூபா தான் வரும். இது 250 ml. இவ்வளவும் நம்ம இதுக்கு தேவைப்படாது. இதுலேருந்து ஒரு 100 ml மட்டும் நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த குல்ஃபியில் இது சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகி நல்லா சூப்பராக கிடைக்கும். இந்த ப்ரெஸ் க்ரீமை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி டப்பாவை ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். அவ்வளோதான் க்ரீம் நமக்கு நல்லா ஒரு திக்கான பால் மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். அது அப்படியே ஒரு 100 ml இதில் சேர்த்து விட்டுடலாம். ப்ரெஸ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ப்ரெஸ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறிடணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அதை மோல்டில் ஊற்றணும். அதனால் நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து குல்ஃபி மோல்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் ஃபுல் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் நம்ம ஒரு மேலே வரைக்கும், அதாவது 3/4 கரெக்டாக அந்த வரி வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம ஊற்றிடலாம். இது போல் எல்லா மோடுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா மோடுலேயும் நம்ம அந்த வரி வரைக்கும் ஊற்றிக்கலாம். இந்த குல்ஃபி மோடு ஒரு 6 தான் பிடிக்குது. அதனால் 6 நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ குல்ஃபி மூடை மூடுற அளவுக்கு ஒரு அலுமினியம் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே வச்சு நல்லா மடித்து விட்ருங்க. இப்போ இந்த குல்ஃபி மோடில் மேலே ஒரு மூடி இருக்கும். அதாவது குச்சி வச்ச மாதிரி ஒரு மூடி இருக்கும். அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை அப்படியே மூடி விட்ருங்க. இப்போ நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்டை போட்டுடலாம். நல்லா ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு
இப்போ இந்த அலுமினியம் சீட்டில் லேசாக ஒரு ஓட்டை மட்டும் போடுங்க நடுவில். அவ்வளோதான், இந்த அளவுக்கு லேசாக மட்டும் போடுங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் நடுவில் மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம ஐஸ் குச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சப்பட்டை குச்சி, இது நம்ம பேக்கரி கடைகளிலே கிடைக்குது, வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்போ நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் லேசாக அப்படி வச்சுட்டு நல்லா உள்ள வரைக்கும் தட்டுற வரைக்கும் நம்ம சொருவி விட்டுறலாம். அவ்வளோதான். இது போல் எல்லாத்துலேயுமே ஐஸ் குச்சியை வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் அந்த மோல்டு இல்லாதவங்க என்ன டைப்பில் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த வீட்டில் மோல்டு இல்லாதப்போ இது மாதிரி நல்லா சின்ன டம்ளர், ஒல்லி டம்ளர், உயரமான டம்ளராக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த குல்ஃபி பாலை இதில் ஊற்றிக்கலாம். அதே போல் கொஞ்சம், அதாவது நிறைய ஊற்றாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி, குறைவாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு அலுமினிய பேப்பரை மேலே வச்சுட்டு நம்ம மூடி விட்டுறலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அலுமினிய பேப்பர் இல்லைன்னா நார்மலான பாலித்தீன் கவர் இருக்குன்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டை சுற்றி விட்ருங்க. அப்படி மேலே ஒரு ரப்பர் பேண்டை சுற்றி விட்ருங்க. சின்னதாக ஒரு ஓட்டை, ஒரு ஐஸ் குச்சி. இப்போ நம்ம மோல்டில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். அதாவது ஐஸ் ஆகும்ல, அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசர்லேயே வச்சுட்டோம்னா நல்லா குல்ஃபி நல்லா கெட்டியாகி ரெடி ஆயிரும். இந்த குல்ஃபி ஐஸுக்கு மோல்டில் க்ரீமை ஊற்றி முதல் நாள் சாயந்தரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு அதை ஓப்பன் பண்ணுறோம். இந்தளவுக்கு டைம் கொடுத்தா தான் நமக்கு அந்த க்ரீம் எல்லாமே நல்லா கட்டியாகி ஐஸ் மாதிரி வரும். இப்போ அதை சுற்றி இருக்கிற ரப்பர் பேண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே போட்டிருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயிலையும் எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மோல்டில் ஒட்டி டைட்டாக இருக்கும். இப்போ இதை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த மோல்டு முக்கால்வாசி அளவுக்கு முங்குற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த மோல்டை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், வச்சா உள்ளேயே எல்லாமே மெல்ட் ஆகிரும். இப்போ அவ்வளோதான், வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு இதாக லேசாக இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா முழுசாக வந்துடும். நீங்கள் ஃப்ரீசரை விட்டு இதை வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருந்தது அப்படின்னா திரும்பவும் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. ஒரு 4-5 மணி நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடும். இதே மாதிரி மோல்டை விட்டு எல்லா குல்ஃபியுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக சீவி வச்சுருக்கிற பிஸ்தா பருப்பை அப்படியே தூவி விட்டுடலாம். சாப்பிடும்போது இந்த பிஸ்தா பருப்பும் கடிப்படும் போது நல்லா அருமையாக இருக்கும். இதே மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுருந்த அந்த குல்ஃபி மேலே இருக்கிற அந்த அலுமினிய ஃபாயிலையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த டம்ளரை அப்படியே தூக்கி ஒரு 10 செகண்ட் மட்டும் தண்ணியில் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, இது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். அது ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி திருகுனீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். கடைகளில் வாங்காமல் வீட்டிலே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் குல்ஃபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.